செய்தி நாளைக்கு உறுதிப்படுத்தப்படுமே ஆனால் புதிய அமைச்சர்களுக்கு நமது வாழ்த்துகள். நீங்கள் சரியாக சொன்னபடி நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு காங்கிரஸ் அமைச்சர்கள், அதாவது எங்களது கல்லூரி காலகட்டம் 66, 67, 67 தேர்தலுக்கு முன்பாக அது வரைக்கும் தான் காங்கிரஸ் அமைச்சர்களை நாங்கள் பார்த்து வந்தோம். ஆக இன்றைக்கு இத்தனை வருடங்களுக்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கோட்டையிலே இருக்க போகிறார்கள், அதிகாரத்திலே பங்கு பெறப் போகிறார்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம், தமிழ்நாடு அரசியல் ஒரு பெரிய திருப்ப கட்டத்துக்கு வந்துவிட்டது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் புதிய கட்சிகளுக்கு தனது அமைச்சரவையில இடம் கொடுக்கும் போது எல்லா கட்சிகளுக்குமே இது புதிய அனுபவம் தான். காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பிசிகாவாக இருந்தாலும் சரிதான், இஸ்லாமிய முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் சரி, 3 கட்சிகளை சேர்ந்த அமைச்சர்கள் இதுவரைக்கும் அமைச்சரவையில் பங்கு பெற்றதே கிடையாது. ஒரு வகையில் பார்த்தால் அரசியலுக்கு திருப்பு முனை, அந்த வகையில இது நம்ம பாராட்ட வேண்டியதுதான். வன்னியரசு அவர்கள் அமைச்சரானால் நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு நண்பரும் கூட, திறமைசாலி, அது ஒரு பெரிய வாய்ப்பாக கருதப்படும். எதிர்கால அரசியலில் இருக்கிற சிக்கல், தவகவுக்கும் விசிகாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஓட்டு வங்கி, அந்த பகுதியிலே ஒரே ஓட்டு வங்கி. எனவே எத்தகைய அரசியல் திருப்பங்களை இந்த நகர்வு எதிர்நோக்குகிறது என்பதெல்லாம் குறிப்பாக வாக்கு அரசியலிலே அது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 இடங்கள், கன்னியாகுமரி அல்லாத மாவட்டத்தில் 2 இடம். விஸ்வநாதன் அவர்கள் மேலூரில் இருந்து வெற்றி பெற்றவர், கன்னியாகுமரி அல்லாத மாவட்டத்தில் இருந்து அவர் வருகிறார். 2 பேரில் ஒருவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 3 பேர், அதில் ஒருவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வலுவான கட்சி தான், தேசிய அரசியல் தான் அங்கு. ஒன்று காங்கிரஸ் அல்லது பாரதிய ஜனதா. எனவே அது காங்கிரஸ் கட்சி 2 அமைச்சர்கள் என்பது தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி அல்லாத மாவட்டங்களிலே பெரிய எழுச்சியெல்லாம் உண்டு பண்ணாது. அதே நேரத்தில் தாவேகா அரசு பல விஷயங்களுக்கு அவர்கள் பெரிய அளவுக்கு விமர்சனங்களை சந்திக்க வேண்டியது வரும். எடுத்துக்காட்டாக காவிரி நீர் பிரச்சனை,